ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குக்கரில் எப்படி சாதம் வடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த குக்கர் தாங்க 7 லிட்ரு. இதில் 1 கிலோ அரிசி வரைக்கும் நம்ம சாதம் பொங்கலாம். அதையே நம்ம வடிக்கிறதா இருந்தால் 600 கிராம் அரிசி தாங்க வடிக்க முடியும். நீங்கள் இப்போ பார்க்குற உலக்கு இது 400, இந்த உலக்கு 200ங்க. வடிக்கிறதுனால இந்த 600 கிராம் அரிசி தாங்க இதில் நம்ம போட்டு வடிக்க முடியும். 400 கிராம் அரிசி கம்மியாயிரும். இப்போ எப்படி வடிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி வடிக்கிறது பார்க்கலாம். நான் சொன்ன அளவுகளோட இதில் ஒரு உலக்கம், இதில் ஒரு உலக்கம், அதாவது பெருசில் ஒன்று சின்னதில் ஒன்று, மொத்தம் 600 கிராம் அரிசி எடுத்து நல்லா 2-3 டைம் கழுவி வச்சுருக்கேன். இப்போ வாங்க குக்கரில் இந்த அரிசியை நம்ம போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஏற்கனவே உள்ளே நான் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில். இப்போ நம்ம அரிசியை நம்ம போட்டு கழுவி வச்ச அரிசியை குக்கரில் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு தண்ணியோட அளவு நான் சொல்கிறேன். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா குக்கரில் அந்த கைப்பிடி நட்டு அதுக்கு மேலே, அதாவது குக்கர் பாகத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். இந்த உலக்கில் இதில் ஒரு உலக்கு, இதில் ஒரு உலக்கு, மொத்தம் 600 கிராம் அரிசி, 7 லிட்டர் குக்கருங்க. இதில் 600 கிராம் அரிசி மட்டும் தான் நம்ம போட்டு வடிக்க முடியும். 1 கிலோ அரிசி போட்டு பொங்கலாம், ஆனால் 600 கிராம் அரிசி தான் போட்டு வடிக்க முடியும். பார்த்துக்குங்க, தண்ணியோட அளவை பார்த்துக்குங்க. 7 லிட்டர் குக்கரில் 600 கிராம் அரிசி, இந்த அளவுக்கு தண்ணி விடணுங்க. உப்பு வடிக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தாங்க போட வேண்டியது வரும், ஏன்னா நம்ம தண்ணியை வடிச்சிடுறோம். இப்போ அரிசியை நல்லா போட்டு இது பண்ணியாச்சு. இதுலேயே நம்ம ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் வைக்க வேண்டியது வருங்க. இப்போ நான் வடிக்கிற அரிசி நாட்டு பொன்னி, இது நல்லா காஞ்ச அரிசி, சாதம் நிறையா வரும். ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வச்சு அரிசியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாசர் மட்டும் போட்டு குக்கரை நம்ம டைட்டாக மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வச்சுக்கோங்க அடுப்பை. இது எப்போ நம்ம வெயிட் கல்லை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதில் நல்லா ஏறு வரணும், அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் அடுப்பில் இப்போ வச்சுருக்கேன். அது வெயிட் கல் போடுறது வரைக்கும் அது கொஞ்சம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம காளான் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன் காளான். இந்த காளானத்தை இப்போ நான் வைக்க போகிறேன். நான் இந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இனிமேல் நான் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் அதுக்கு தேவையான பொருள் இந்த பாருங்கள், 3 தக்காளி. காளான் கிரேவி தான் நாங்கள் வைக்க போகிறேன். நான் தேங்காய் போடாமல் வைக்க போகிறேன். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 1. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஏர் நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏர் வருது உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஏர் வரும்போது உள்ளேருந்து தண்ணி வரும். அந்த டைமில் தான் நம்ம வெயிட் கல்லை போடணும், அதான் அதோட டைம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வீடியோ ஃபஸ்ட்லேருந்தே போட்டுட்ருக்கேன். ஏர் நல்லா ஃபோர்ஸாக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து நீர் வருது பார்த்தீங்களா, தண்ணி வருது பாருங்கள், அதான் அதோட டைமிங்கு. இப்போ வெயிட் கல்லை போட்டேன். கரெக்டாக வெயிட் கல்லை போட்டு அடுப்பு ஃபுல்லாக தாங்க இருக்கணும். கரெக்டாக 1.5 நிமிஷம், என்னோடய அரிசிக்கு கரெக்டாக 1.5 நிமிஷம் வைக்கணும். 1.5 நிமிஷம் கழித்து நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 1.5 நிமிஷம் ஆக போகுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஏர் பூரா ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கு பின்னாடி தான், அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க கேஸ் கட்டை வெளியே எடுத்துகிட்டு வெயிட் கல் போட்ட மாணிக்கவும் ஒரு பாத்திரத்தில், இதுக்கு அளவு உள்ள பாத்திரத்தில் நம்ம அப்படியே சாதத்தை வடிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி சாதம் கரெக்டாக வெந்துருச்சா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காளான் கிரேவி செய்யலாம். ஒரு 50 ஆயில், ரீஃபண்ட் ஆயில் தாங்க நான் ஊற்றுறேன். ஒரு 50 ஆயில். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, சின்ன அன்னாச்சி பூ, ஒரு கல்பாசி. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கிராம்பு வெடிக்குங்க, கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம்,
வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இது ஏர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இது எப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேஸு ஃபுல்லாக வெளியேறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இதில் இருக்க கேஸ் கிட்ட வெளியே எடுத்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வந்து எனக்கு கரெக்டாக, நான் ரெகுலராக வடிக்கிறதுனால எனக்கு அதோட அளவு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. கேஸ் கரெக்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. சாதமும் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் கட்டை எடுத்துகிட்டு இப்போ நான் குக்கரை மூடிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ மெல்லமாக வடிக்கணும். ஏன்னா ஃபோர்ஸாக நம்ம விசிட்டு காய்ச்சோம் அப்படின்னா கேஸ் கட்டு இல்லாதனால உள்ளேருந்து சாப்பாடு நிறைய விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் மெல்லமாக இது யார் வேணாலும் வடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு சட்டியில் வடித்தோம்னாத்தே தட்டு வெளியே சைடில் தண்ணி வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கு குக்கர் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் வடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஃபுல்லாக நம்ம தண்ணி வடிஞ்சதும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். என்ன நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது இங்கே பாருங்கள், இந்த அளவில். இது நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுருந்தேங்க. உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு இஞ்சி பூண்டு ரெண்டையும் சம அளவில் எடுத்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கி உள்ளே வச்சுருந்தேன். இப்போ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கும் போது பட்டை கிராம்பு போட்டு நம்ம தாளிக்கும் போது நான் சோம்பு உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிக்கையில் தாளிச்சுட்டு நானும் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட காமிச்சேன்ல ஒரு 3 தக்காளி, அதை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம தக்காளியை அதில் ஊற்றி வதக்குவோம். தக்காளி ஆல்ரெடி நல்லா வதங்கிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா அதில் இருக்க நீரெல்லாம் போய் லைட்டாக எண்ணெய் தெளிகிற அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம காளானை போட்டுக்கலாம். காளானை பாருங்கள், உங்கள்கிட்ட காமிச்சேன்ல 2 பாக்கெட்டு, அது நல்லா சுத்தமாக 2-3 கழுவிட்டு பெரிய பீஸை பூரா 4, சின்ன பீஸை பூரா 2 கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வதங்கினதுக்கு பின்னாடி சின்னதாக சுருங்கிடும், அதில் இருக்க நீர் பூரா வற்றிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம். வாங்க இப்போ அதை அதில் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் அடுப்பை சிம்முலேயே வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கழித்து லைட்டாக தண்ணி விடும். கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன போடலான்றதை நான் சொல்கிறேன். இது எவ்வளோ ஒரு வறட்டு தன்மையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த காளானில் இருக்க நீர் பூரா வந்தோடனே நம்ம பெரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதில் இருக்க இன்னும் கொஞ்சம் நீர் வருங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது அதுக்கப்புறம் நம்ம மசால் பொடியை போட்டு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாங்க, தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு குக்கரில் இருந்து. அதை லைட்டாக நுமுத்துனீங்கன்னா கொஞ்சம் அந்த மூடியில் இருக்கிற தண்ணி அதில் வடிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா? கரண்ட் வேறு எங்கள் வீட்டில் இல்லை, போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அப்பா அதை மட்டும் காமிச்சதை விட இப்போ எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் காளானில் இருந்து. இப்போ நல்லா அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி பூரா வற்றட்டும். வற்றினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க, சாதத்தை நுமுத்திட்டோம்ல, அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கொஞ்சம் கவனமாக தொடங்க. பாருங்கள், சாதம் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு. இது பாருங்கள், ஈஸியான மெத்தடில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே நம்ம தனியாக வடித்தோம்னா 1 ஹவர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றி காளான்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக போட்டாம. இப்போ பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குங்க. காளானில் ஃபுல் வந்து தண்ணிங்க. அந்த தண்ணி பூரா இப்போ வற்றிடுச்சு. இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் பொடி ஒரு 50 கிராம் அளவுக்கு போடலாமுங்க. உங்கள் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி வந்து எந்த அளவு உரப்புன்றதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 50 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அதுலேயே கொஞ்சம் கிரேவி மாதிரி வர்ற மாதிரி நல்லா வதங்குற மாதிரி பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கிரேவியை கூட்டி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கிளாஸ் 300 ml பிடிக்கும். இந்த கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன். அது கிரேவி இந்த அளவில் வந்திருக்கு.
இதுக்கு கூடவும் வேண்டாம், இதுக்கு கம்மியாக வேண்டாம். இது நம்ம ஒரு 4-5 பேர் ஒரு ஃபேமிலி சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக சரியாக வரும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் இருந்த சாதத்தை இந்த பாருங்கள் என்னோடய ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் சாதம். நான் இவ்வளோ நாள் குக்கரில் தாங்க பொங்கிக்கிட்டு இருந்தேன், அது நல்லது இல்லைன்னு சொன்னதுனால இப்போ இந்த மெத்தடில் இப்போ வடிச்சிருக்கேன். உங்களுடைய அரிசிக்கு தக்கன நீங்கள் 1 நிமிஷமோ 1.5 நிமிஷமோ வச்சுக்கலாம். நல்லா காஞ்சி அரிசினா 1.5 நிமிஷம் வச்சு நம்ம வெயிட் கல்ல போட்டதில் 1.5 நிமிஷம் வச்சு மூடிக்கலாம். இது என்னோடது 1.5 நிமிஷம்ங்க. இது நாட்டு பொன்னி சாதம், உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 50 ml ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருந்தோமா, தேங்காய் போடாமல் வச்சுருக்கனால கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடையில கொஞ்சம் வீடியோ கட் ஆகிருச்சு. கிரேவி கொதி வந்ததுமே இங்கே பாருங்கள் MSR கோகோனட் ஆயில், இது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம், தலைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த ஆயிலை 50 ml அப்படியே ஃபுல்லாக அதில் ஊற்றி, தேங்காய் நம்ம போடாமல் வைக்கிறனால கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் அந்த காரத்தை வந்து கரெக்ட் பண்ணும். அதனால் இந்த ஆயிலை ஊற்றி நான் கிண்டி குக்கரை மூடி வச்சிட்டேன். கரெக்டாக ஒரு விசில் மட்டும் அடிக்க விட்டால் போதுங்க. ஒரு விசில் அடித்து விசில் பூராமே ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஏரெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா கும்னு மணக்குது கிரேவி. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதாவது தோசை, இட்லி, சாப்பாடு. காளான் பாருங்கள், நம்ம எவ்வளோ பெருசாக போட்டோம், இப்போ எவ்வளோ சுருங்கிடுச்சு பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காளான் கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், சாதம் ரெடி, காளான் கிரேவி ரெடி, டன்.